ஸோ இந்த சதாஷிவம் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் கேம்ப் நடந்துச்சுல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55 ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்துச்சாம்மா. மொத்தமே வந்து இந்த சம்மர் கேம்ப் உடையது பார்த்தீங்கன்னா 60 நாள். அதில் வந்து 55 ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து இவர் விளையாடிருக்காரு. அந்த சம்மர் செஷன் எப்படி ஆரம்பிக்கும்னா காலையில் 7:30க்கு ஆரம்பித்து ஈவினிங் 4:30 வரைக்கும் நடக்கும். ஈவினிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் வந்து பிரேக்கு. ஸோ அந்த சமயத்தில் சார் வந்து எனக்கு கொஞ்சம் காசு தருவார். ஸோ வடா பாவ் வாங்குறதுக்கு வடா பாவ் வந்து நமக்கு தெரியும் ஃபேமஸான மும்பை ஃபாஸ்ட் ஃபுட். அதை வாங்குறதுக்கு போய் சாப்பிட்டு வான்னு சொல்லிட்டு காசு தருவார். ஸோ 5லேருந்து ஈவினிங் 5லேருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நெட் செஷன், இந்த நெட்டில் விளையாடக்கூடிய செஷன் வந்து 5 இருக்குமாமா. ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து சார் என்ன பண்ணார், ஒரு ரூபா காயினை வந்து அந்த ஸ்டம்ப் இருக்குல்ல, அந்த ஸ்டம்ப் மேலே வந்து வைப்பாரம்மா. ஓகேங்களா. ஸோ அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட். அதில் வந்து அவுட் ஆகிட்டுனா அந்த காயின் கிடைக்காது. ஸோ அவுட் ஆகாமல் இருந்தால் அந்த காயின் வந்து எனக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்படி தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவார். இந்த செஷனில் வந்து ஒவ்வொரு பவுலருமே வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து பவுல் பண்ணாங்க. வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங். ஓகேங்களா. ஸோ 60லேருந்து 70 பாய்ஸ் வந்து ஃபீல்ட் பண்ணுவாங்கம்மா. இட் மீன் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட். அப்போ என்னது, இப்போ மொத்தமே 11 பிளேயர்ஸ் இருக்கும்போதே பால் அடிக்கும்போது ஈஸியாக கேட்ச் பண்ணாங்க. 60லேருந்து 70 பாய்ஸ் வந்து அந்த ஃபீல்டில் இருப்பாங்களாம். அந்த பால் வந்து அவுட் ஆகாத அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுமா, அந்த பால் நான் அடிக்கணும், சர்வை பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து அந்த 15 நிமிஷத்துக்குள்ளாரே வந்து நடக்கணும். அப்போ அந்த ரூ. காயினை வந்து அந்த வின் பண்ணுறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த கான்சன்ட்ரேஷன் லெவலும் வந்து அதிகரிச்சுதுன்றாரு. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இந்த இடத்துல நம்ம காயின் வந்து யாரும் இந்த ஸ்டம்பை வந்து அடிச்சுன்னா அவுட்டாக விக்கெட் போயிடுமா, அதெல்லாம் அந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்ட்டு பார்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பால் அடிப்பாரம்மா. அப்போ அது என்ன கற்று தந்துச்சு, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுத்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றாங்க. ஓகே. ஸோ ஃபுல்லாக எல்லாம் விளையாடி பிறகு அவருக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆகிடும், ஃபிசிக்கலாக வந்து ட்ரெயின் ஆகிடுவார் முடிவில். சார் வந்து என்ன பண்ணுவார், 2 ஃபுல் சர்க்யூட்டை வந்து ஓட சொல்லுவார். அந்த பேட், அந்த காலில் இந்த கிரிக்கெட் வீரர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் பேட் லைக் அந்த முட்டி வரைக்கும் ஒரு பேட் மாதிரி போட்டு ஓடுவாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி பேடோடு சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த பார்க் ஃபுல்லாமே வந்து ஓட சொல்லுவாருமா. க்ளவுஸும் இருக்குமா. அப்போ நம்ம சாதாரணமாக ஓடும்பொழுது வெயிட்டாக ஃபீல் பண்ணுற நமக்கு அந்த பேடோடையும் க்ளவுஸோடையும் வந்து ஓட சொல்லுவாரம்மா. தட் வாஸ் அ லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ ஹேட் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல். ஸோ எப்பயுமே இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து அந்த பேடையோடையும் க்ளவுஸோடையும் ஓட சொல்லும்போது அதை வந்து அந்த நாளுடைய லாஸ்ட் பார்ட்டாக இருக்குமா. ஐயோ ஃபுல்லாக ரொம்ப டயர்ட் ஆகிடும் அப்படின்றாரு. இட் வாஸ் அ ரொட்டீன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் இட் ஹெல்ப் மீ டு பில்ட் அப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா. இதுமாரி தான் இருக்குமா அந்த சம்மர் கேம்ப் அப்படின்னாலே. 60 நாள் இதே மாதிரி செஷன் போயிட்டுருக்கோம். ஸோ கடைசியாக இந்த ஃபுல் சர்க்யூட் வந்து சிவாஜி பார்க் வந்து ஓட சொல்லுவாருமா. ஸோ இது வந்து எனக்கு என்ன கற்று தந்துச்சு, என்னுடைய உடம்புல வந்து ஃபிசிக்கல் இது இருக்கு இல்லையா, ஸ்டாமினாவையும் மென்டல் ஸ்டாமினாவும் வந்து அது வந்து கற்று தந்துச்சு அப்படின்றாரு. ஒரு சில சமயத்தில் அப்பா வந்து என்ன வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வருவார். அந்த சமயத்தில் வந்து நான் ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில் வந்து வாங்கி தாங்க, அங்கே வந்து ஜூஸ் சென்டர் இருக்குமா பக்கத்துலேயே, எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதே மாதிரி எப்பப்போலாம் அவர் வராரோ இதே ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுருந்தேன் நான். ஆனால் அந்த சமயத்தில் நான் ரியலைஸ் பண்ணல, என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டரையும் பிரதர்ஸையும் வந்து பார்த்துக்கணும். ஆனால் நான் வந்து அந்த சமயத்தில் வந்து இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவை கேட்பேன். அவரும் வந்து பொருட்படுத்தாமல் என்னுடைய சந்தோஷத்துக்காக வந்து அது என்ன பண்ணார், வாங்கி தருவார். இதே மாதிரி வந்து இப்படி தான் போயிருந்து சிவாஜி பார்க்குக்கும் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்படி பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவர் தூங்கிடுவாருமா. ஏன்னா விளையாடுறது, ஸோ அதுமாரி வந்து தூங்கிடுவாரா. அதே மாதிரி முதல்ல அப்போவே இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும். மும்பையில் வந்து பஸ்ஸில் இடம் கிடைக்கிறதே வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பீக் ஹார்ஸில். மும்பையில் இருக்கவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு நாள் வந்து அவருக்கு எப்பயாவது லக்கியாக இல்லைன்னா, ஏன்னா அது சீட்டு கிடைக்காது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நின்றுக்கிட்டு வரணும். நம்ம சாதாரணமாக நின்றுட்டு வந்தால் கூட பரவாயில்ல. அந்த கிட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவருடைய பேட் இருக்கும். அதேமாதிரி அந்த காலில் போடுற அந்த பேட் இருக்குல்லையா, அது க்ளவுஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு வரணும். உடனே பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் நின்றுட்டு இருக்கிறதுக்கே வழியில இந்த வைய வேற நீ தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு திட்டுவாங்களாம்மா. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கும் வந்து டிக்கெட்டு 2 டிக்கெட் வந்து கேட்பாங்களாம். உனக்கு ஒரு டிக்கெட்டும், உன் கிட் பேக் ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் கேட்பாங்களாம். ஆனா காசு இருக்காது என்கிட்ட. எல்லார் முன்னாடியும் திட்டுவாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லார் முன்னாடியும் திட்டும்போது எனக்கு ரொம்பவே வந்து எம்பாரஸ்மெண்ட்டா இருக்கும். ஸோ எம்பாரஸ்மென்ட் போது இந்த இடத்துல ஒரு ஒரு அசிங்கமா வந்து ஃபீல் ஆகுற மாரி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாமே வந்து நான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து இப்படி அசிங்கப்பட்டாலும் எல்லாம் பண்ணாலும் நம்ம நெக்ஸ்ட் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அத லேர்ன் பண்ணி வந்துகிட்டேன். அது ஸ்ட்ரைட் வந்து முன்னேறுது அப்படின்றாங்க. வித் த டைம் ஐ எவால்வ்ட் அ வே ஆஃப் ராப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. அதுமாரி என்ன பண்ணுவாரு, அப்படியே அந்த கிட் பேக் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு வருவாராமா. எப்படி வந்து ஹெல்மெட்லாம் வந்து இப்ப எடுத்துட்டு போறாங்களோ, கையில வச்சிருக்காங்களோ, அது மாரி வந்து இந்த கிட் பேக்க வந்து நான் வந்து நான் இறுக்கமா புடிச்சுட்டு வருவேன். இது வந்து என்னுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாரி. நான் பஸ்ல போனாலே கிரிக்கெட்டுக்கு வந்து பஸ்ல போனாலே, இது கூட வந்து இருக்கிற மாரி இருக்கும். அப்ப என்னுடைய எக்ஸ்டென்ஷனா தான் வந்து இந்த கிட் பேக் வந்து இருந்திருக்கு அப்டின்னாங்க. ஸோ இவரு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்லயோ இல்லையோ வந்து ட்ரெயின்லயோ போவாராமா. பந்த்ரால இருந்து சர்ச் கேட் போயிட்டு அப்படி போவாராமா. ஓகேங்களா? ஸோ அந்த ரூட் சொல்றாங்க. பந்த்ரா டூ சர்ச் கேட்டுக்கு வந்து போறாராமா. இது எல்லாமே வந்து எனக்கு வாழ்க்கை கற்றுத்தந்த ஒரு பாடம். கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவர் வந்து இந்த ட்ரெய்னிங்லாம் அட்டெண்ட் பண்ணாம டைரக்ட்டா யாராவது ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பாங்களா? இவரு வெளாடி கஷ்டப்பட்டு வெளாடி இது பண்ணும்போது, அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ எனக்கு கிரிக்கெட் வந்து பிடிச்சாலுமே, நான் வந்து அக்கேஷனலா எப்பயாவது வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ன பண்ணுவேன், விளையாடுவேன். அந்த சமயத்தில வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருப்பேன். நான் வந்து நெட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறதே வந்து மறந்து போயிடுவேன். அப்படி சப்போஸ் போலாம் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு விட்டாலுமே, அச்சய சார் விட மாட்டாரு. அவர் ஸ்கூட்டர்லேருந்து வந்து என்ன பண்ணுவாரு, இழுத்துக்கிட்டு போவாரு. எங்க சிவாஜி பார்க் இழுத்து போய் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு. ஸோ அந்த கூட்டன்றது தான் வந்து இந்த இடத்துல மீலின்றது வந்து பசங்க கராமுரான்னு விளையாடிருப்பாங்க இல்லையா? அங்கருந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கண்டுபிடிச்சு கூட்டு போவாராமா. ஸோ அப்படி வண்டியில போகும்போதே வந்து என்ன சொல்லுவாராம், "இவனுடைய டைம வந்து இது மாரி கேம்ஸ்ல வந்து விளையாடாத. இந்த மாரி சின்ன அந்த பசங்க கூடலாம் வந்து இது மாரி கேம்ஸ வச்சு விளையாடாத. உனக்கு கிரிக்கெட் வந்து காத்துட்ருக்கு. போய் பிராக்டிஸ் பண்ணு. நெட்ல போய் பிராக்டிஸ் பண்ணு. பாரு உனக்கு என்ன மாரியான மேஜிக் வந்து வெளிப்பட போது. டிரான்ஸ்பயர் வந்துட்டு வெளிப்படும். அதாவது நீ இப்ப கஷ்டப்பட்டா உனக்கு வந்து ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றது தான் வந்து டிரான்ஸ்பயர் வந்து என்ன ஒரு வெளிப்பாடா வந்து இருக்கும் பாரு. நீ போய் கிரிக்கெட் விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதேமாரி அச்சயக்கர் சொல்றாரு, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கெரியர் ஓரியன்டேஷன் வேணும். இப்ப வந்து இவருக்கு வந்து அச்சயக்கர் சார் இருக்காரு. அதாவது நீ இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அவருடைய இந்த கெரியர டெவலப் பண்றதுக்கு ஒரு ஓரியன்டேஷனா அத சொல்லி தரதுக்கு ஒரு ஆள் வந்து வேணும். அப்ப அந்த இது மூலியமாக உன்னுடைய பெர்சனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் சொல்லி தந்தாலும், நீ வந்து ரெகுலரா வந்து அத பிராக்டிஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உன்னுடைய கெரியர்ல வந்து நீ பெஸ்ட்டா வருவ. அது மட்டும் இல்லாம, நீ எந்த கெரியர சூஸ் பண்றியோ, அத வந்து நீ வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். அத வந்து நீ உண்மையாலுமே பண்ணணுன்ட்டு நெனச்சீன்னா, கண்டிப்பா உனக்கு சக்சஸ்ஃபுல் தான் அப்டின்ட்டாரு. அந்த சமயத்துல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன வந்து அங்கருந்து இழுத்துட்டு வருவாரு. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்டின்னு சொல்றாரு. ஆனா, இப்ப அத நான் திரும்பி பார்த்தா, அது ரொம்ப ஷீப்பிஷா இருக்கும். ஷீப்பிஷான்றது வந்து, ஐயோ! நான் வந்து இவ்ளோ இதா மடத்தனமா வந்து நடந்திருக்கனே! என்னுடைய நல்லதுக்காக தானே வந்து இவரு பண்ணாரு அப்டின்னு சொல்லிட்டு நான் நெனைப்பேன். ஆனா, அச்சேகர் சார பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து அட்மையரா ஃபீல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சேகர் சார் வந்து தொலைநோக்கு பார்வையோட இதுதான் வந்து ஃபார் சைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர்ல இப்படி பண்ணா ஃப்யூச்சர்ல உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அந்த நோக்கத்தோட வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணாரு. அப்ப அச்சேகர் சார பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு ஓகே பாரு சார் வந்து இப்படி ஒரு இந்த நோக்கத்தோட வந்து நமக்கு பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர பார்த்து நானு அட்மையர் ஆவேன் அப்படின்ட்டு சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு. ஸோ, ஒரு சில நேரத்தில அச்சக்கர் சார் வந்து என்ன பண்ணுவாராமா, அவருக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுப்பாராமா. எதுக்காக பனிஷ்மென்ட் குடுக்குறாருன்னா, ஏதோ ஒரு "நீ இப்படி பண்ணா உனக்கு வந்து விளைவு இதுதான்" அப்படின்ட்டு அந்த ஒரு பாடத்த கற்பிக்கிறதுக்காக வந்து அந்த பனிஷ்மென்ட் வந்து குடுப்பாராமா. அது மாரி தான் ஒரு நாள் வந்து என்னுடைய டெய்லி ஈவினிங் பிராக்டிஸ வந்து நான் பங்க் பண்ணேன். பங்க்டுன்றது இந்த இடத்துல அந்த கிளாஸ்க்கு நான் போகல. அது போகாம இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்துச்சு. அத பார்க்கறதுக்காக நான் போனேன். அந்த சமயத்தில சாரும் அங்க இருந்திருக்காரு. நான் பார்க்கல. அவரு என்ன பார்த்துட்டு எனக்கு என் மேல கோவப்பட்டாரு. இது வந்து உனக்கான இது கிடையாது. வா! நீ போய் அங்க விளையாடு. மத்த பீப்பிள் நீ விளையாடுறத வந்து பார்க்கக்கூடாது. நீ இப்ப போய் ஹார்டா பிராக்டிஸ் பண்ணனா, ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து உன்ன பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாரு. அவரு அவரு இல்லன்னா நான் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டராவே வந்து இருந்திருக்க மாட்டேன் அப்டின்றாரு. அது மட்டும் இல்லாம இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து இருந்திருக்காரு. அப்ப இந்த ட்ரெய்னிங் கண்டிப்பா வரணும். அப்ப ஹி வாஸ் அ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரியன். அந்த டைம்க்குன்னு வரணும். அண்ட் டிட் எவ்ரிதிங் ஹி குட் ஃபார் மீ. எனக்கு வந்து நான் என்னுடைய நலனுக்காக வந்து அவர் எல்லாமே வந்து பண்ணாரு. நான் வந்து என்னையே நான் வந்து அவருக்கு வந்து பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து நான் கடன்பட்டு உள்ளேன் அவருக்காக அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா, அவரு இல்லன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையே வந்து மாறியிருக்காது. ட்ரெயின் பண்றதுலயா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவர் வாழ்க்கையே மாறியிருக்காது. அதான் ஐ ஓ மை செல்ஃப் டூ ஹர் ஐ மீன் டூ ஹிம் அப்படின்ட்டு சொல்றாரு.
ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஆட்டோபயோகிராஃபி சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபியான பிளேயிங் இட் மை வேன்னு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அபவுட் தி ஆத்தர் பற்றி பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். அவர் வந்து 24th April 1973 வந்து பிறந்தார் மும்பையில், மகாராஷ்டிராவில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். நமக்கு தெரியும் இப்போ இல்லை அவர் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எல்லா கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் த கிரேட் கேப்டனாகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பெஸ்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பார். அவர் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்டில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டார். நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ இருக்கிறதுல வந்து கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம்ஸ்னால் நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 100 செஞ்சுரிஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் 100 வந்து எடுத்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோர் த டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் பிளேயில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரன்ஸ் கிட்ட வந்து எடுத்திருக்காருமா இன்டர்நேஷ்னல் கேமில் வந்து கிரிக்கெட் கேமில் 30,000 ரன்ஸ் எடுத்திருக்காரு. 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் வந்து என்னது 34,357 எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 2012 வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து டெண்டுல்கரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவ்வளோ த்ரூ அவுட் த கிரிக்கெட் ஜேர்னி வந்து அவருக்கு எப்போ முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகுதுன்னு சொன்னது 16th November 2013 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ லேர்னிங் த கேம் சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸ் வந்து எதுலேருந்து எடுக்கப்படுது? பிளேயிங் இட் மை வே அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கப்பட்டது. ஸோ அவருடைய அவார்ட்ஸ்லாம் பாருங்கள். அர்ஜுனா அவார்ட் 1994 வாங்கியிருக்காரு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்தந்த அவார்டு எந்த வருடத்தில் வாங்கினாரு, பாரத் ரத்னா சச்சின் டெண்டுல்கர் எப்போ வாங்கினாரு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த வருடத்தை பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா 2019 ஜனவரி 2 வந்து பார்த்தீங்கன்னா அச்சேக்கர் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய கோச் வந்து இறந்துறாரு அவருடைய 87வது வயசில். இல்லை ஸோ அவருடைய இது பார்த்தீங்கன்னா வீடு வந்து சிவாஜி பார்க் ரெசிடென்ஸில் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபனரலில் போயிட்டு அட்டன் பண்ணி இல்லை அவருடைய ட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காரு கோச்சுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை தூக்கிட்டும் போயிருக்காரு பாருங்கள். தூக்கிட்டு அந்த செலிப்ரேஷன் கிரவுண்ட் வரைக்கும் வந்து போயிருக்காருமா. இதுதான் வந்து அவர் கடமைப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ அந்த எண்ட் ஆஃப் த லைஃப்பில் கூட அவருடைய நன்றியை வந்து செலுத்தும் விதமாக சச்சின் டெண்டுல்கர் போயிருக்கார். ஓகேங்களா? தேங்க்யூ.